கண்ணு பூசுது வெயிலுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா இப்படி உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ இன்றைக்கி ஸ்கின் கேர் டிப்ஸும் கிடையாது, ஹேர் கேர் டிப்ஸும் கிடையாது. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோ இன்றைக்கி. என்னோடய ஃபேஸ்க்கு நான் மேக்கப் போட்டு காட்ட போகிறேன். ஸோ யாரும் பயந்துடாதீங்க, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் போடுற மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ எனக்கு இங்கே கொஞ்சம் பரு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது பரு கிடையாது. 2 வாரத்துக்கு முன்னாடி வெளியூருக்கு நாங்கள் போகும்போது, வண்டியில் போகும்போது ஏதோ பூச்சி வந்து அந்த மேலே பட்ட மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா 2 நாளில் இந்த மாதிரி இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பொறி பொறியாக வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நம்ம இந்த டிப்ஸு, நம்ம ஸ்கின் கேர் டிப்ஸ் எல்லாம் போடுறதுனால ஓகே, அதெல்லாம் லைட்டாக அமுங்கிருச்சு. ஸோ இன்றைக்கி இந்த ஃபேஸில் நான் மேக்கப் போட போகிறேங்க. இந்த மேக்கப் எதுக்காகனா, சும்மா நார்மல் மேக்கப் தான், ஓவர் மேக்கப் எல்லாம் கிடையாது. இந்த மேக்கப் வந்து நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்கலாம் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடியதான். நம்ம ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறோம்னாலும் இந்த மேக்கப் போடலாம், லாங் லாஸ்டிங் இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்குங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேஸை நான் க்ளீன் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது கிளன்சிங் மில்க். கொஞ்சமாக கிளன்சிங் மில்க் எடுத்துகிட்டு இந்த ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாங்க. முடிஞ்சதா? ரூம்குள்ளே வச்சுக்கிறியா? இந்த கிளன்சிங் மில்க் ஒரு 2 நிமிஷம். டே டிஸ்டர்ப் பண்ணாதடா, நான் இன்னைக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்கிறேன். இவன் ஒருத்தங்க நான் எப்போ ஃபேஷியல் பண்ணாலும் சரி இந்த மாதிரி தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவான். அதெல்லாம் உங்ககிட்ட காட்டினது கிடையாது, இன்னைக்கு தான் காட்டியிருக்கேன் பாருங்க. இவனை ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு நான் போடுறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடும். எதையாவது தூக்கிட்டு ஓடிடுவான். டே நான் மேக்கப் பொருளெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், தூக்கிடாத. சாப்பிட்டே இல்லை, போ விளையாடு போ. கிளன்சிங் மில்க் போட்டு இந்த மாதிரி 2 நிமிஷம் மசாஜ் கொடுத்துட்டு காட்டன் வச்சு துடைக்கும் போது நம்ம ஸ்கின்ல உள்ள அழுக்கெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிடும். அழுக்குன்னா நம்ம உடம்புல உள்ள அழுக்கு இல்லை, இந்த தூசி நம்ம வெளில போகிறோம் வர்றோம், நம்ம அந்த வெளில உள்ள பொல்யூஷன் எல்லாம் நம்ம ஸ்கின்ல இருக்கும்ல, அந்த அழுக்கெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிடும். கிளன்ஸ் போட்டாச்சு. அடுத்து டோனர். இந்த டோனரை வந்து நான் காட்டனில் லைட்டாக நனைச்சிக்க போகிறேன். எதுக்காக டோனர் போடுறோன்னா, நம்ம கிளன்ஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல வந்து போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பன் போர்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நான் டோனர் யூஸ் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா உள்ளதை டிஷ்யூ வச்சு தொடச்சிடலாம். கிளன்ஸ் போட்டாச்சு, டோனர் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்ததான் மாய்ஸ்சர், தேர்ட் ஸ்டெப்பு. கொஞ்சமாக மாய்ஸ்சர் எடுத்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வேணால் ப்ரைமர் போடணும்னா போடலாம். ப்ரைமர் எதுக்காக போடுறோன்னா, நமக்கு மேரேஜ்க்கு, இந்த கல்யாண பொண்ணுக்கெல்லாம் ப்ரைடல் மேக்கப்புக்கு ப்ரைமர் வந்து கண்டிப்பாக போடணும். ப்ரைமர் போடும்போது மேக்கப் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும், சீக்கிரமாக ஸ்கின்னுக்குள்ளே அப்சர்வ் பண்ணிக்காது. அதே மாதிரி ஸ்கின்னையும் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறோம். அதனால தான் நம்ம இது ப்ரைமர் போடுறது. ஸோ இன்றைக்கி நான் ப்ரைமர் போடல, நார்மல் மேக்கப்புன்றதுனால ப்ரைமர் போடாமல் அப்படியே டைரெக்டாக ஃபவுண்டேஷனுக்கு போயிடலாம். நான் ரொம்பலாம் மேக்கப் போட மாட்டேன், எப்போவாவது ஒரு தடவை தான் போடுவேன். இன்றைக்கி உங்களுக்கு மேக்கப் போட்டு காட்டணும்னு எனக்கு தோணுச்சுங்க, அதனால தான் மேக்கப் போடுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. என்ன நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் லைக் போடுறதுக்கு ஏன் தயங்குறீங்கன்னு எனக்கு தெரியல.
ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்ததாக ஃபவுண்டேஷன். நான் மேக் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன், என்னோட ரெகுலர் யூஸ் இது. கொஞ்சமாக தாங்க எடுத்திருக்கேன். ரெகுலர் யூஸ்னால் நான் டெய்லி போடுறது கிடையாது, எங்கேயாவது வெளியில் ஃபங்க்ஷன் போனால் மட்டும் போடுவேன். ஆக்சுவலி ஸ்பாஞ்சில் போடணும், பட் நான் கையிலே போட்டுட்ருக்கிறேன். ஸ்பாஞ்சில் போடுறது தான் ப்ராப்பரான மெத்தட். ஸ்பாஞ்ச் எங்கே போட்டேன்னு தெரியல, பிரைடல் ஸ்பாஞ்சு தான் இருக்குது. அதை எடுத்தால் என் மக என்னை திட்டுவா, அதனால் நீ கையிலே போடுறேன். என்னோடய ஸ்பாஞ்சு எங்கே போட்டேனே தெரில, ஏன்னா மேக்கப் போட்டே ரொம்ப நாள் ஆச்சா. அப்படி அவளுக்கு தெரியாமல் எடுத்தாலும் என் மக வந்து கண்டுபிடிச்சிருவா. நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, பிரைடலுக்குரியதெல்லாம் நீங்கள் எதுக்கு எடுக்கிறீங்கன்னு சொல்லி திட்டுவா. அதனால் கையிலே போடுறேன், கையை வாஷ் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஸ்பாஞ்சில் போடும்போது நல்லா ப்ராப்பராக ஈவனாக செட் ஆகும். எங்கே வச்சேன்னு தெரியல. எடுத்தாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க எடுத்திருக்கேன், அதுக்கே இவ்வளோ இருக்குது. உதட்டுக்கும் நம்ம சேர்த்து ஃபவுண்டேஷன் போட்டுக்கலாம். அப்படி உதட்டுக்கு ஃபவுண்டேஷன் போட்டு அதுக்கு மேலே லிப்ஸ்டிக் போடும்போது இந்த லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப லாங் டைமாக இருக்கும், சீக்கிரமாக அழியாது. ஸ்பாஞ்சு வேணும், எங்கே இருக்குன்னு பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். பெரிய ஸ்பாஞ்ச் இல்லை, இதுதான் இருந்தது, நார்மல் ஸ்பாஞ்ச். இது எடுத்துட்டேன். ஓகே, இதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸ்பாஞ்ச் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஃபவுண்டேஷன் போட்டிருக்கோம்ல, இது வந்து எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அது மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ராஸ் உள்ளதை ரிமூவ் பண்ணும், அதுக்காக தான் ஸ்பாஞ்சு. கண்ணாடி கிடச்சிருச்சு. திஸ் இஸ் மை குட்டி கண்ணாடி. ஓகேங்க, எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பவுடர், காம்பேக்ட் பவுடர். நான் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணல. ஓகே, ஃபவுண்டேஷன் போட்டாச்சு, பவுடர் போட்டாச்சு. அடுத்து ஐ மேக்கப். ஐ மேக்கப்புக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா காஜல். இது வந்து காஜல், அப்புறம் இது மஸ்காரா, அப்புறம் ஐலைனர். ஐ ஷேடோ தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா இல்லை. நான் ரொம்ப எல்லாம் போட மாட்டேன், ஐ மேக்கப்லாம் நான் அதிகமாக போடவே மாட்டேன், எங்கேயும் போனாலும் போட மாட்டேன். ஏன்னா என் கை சும்மா இருக்காது, தேய்ச்சி விட்ருவேன், கண்ணு உறுத்துதுன்னு சொல்லி தேய்ச்சி விட்ருவேன். அதனால் இன்றைக்கி மட்டும் நான் போடுறேன் வீடியோவுக்கு. கையிலேயே போடலாம், ஸ்கின் கலரே நான் போடுறேங்க. ரொம்பலாம் போடல, ஜஸ்ட் லைட்டாக போடுறேன். அங்கே கேமரா பார்த்து போட முடியல. நான் வந்து ப்ராப்பர் மேக்கப் போடலை, சும்மா ஜஸ்ட் லைட்டாக நம்ம எங்கேயாவது போகும்போது நமக்கு நம்மளே போட்டுக்கிற செல்ஃப் மேக்கப் தான் நான் போட்டு காட்டிகிட்டு இருக்கிறேன்.
ப்ரைடல் மேக்கப் எல்லாம் போட்டேன்னா நான் வந்து கையை யூஸ் பண்ண மாட்டேன், எல்லாமே ப்ரஷ்ஷில் தான் போடுவேன். ஸோ இது எனக்குன்றதுனால நான் இப்படி போட்டுட்ருக்கிறேன். அவ்வளோதான். அடுத்தது காஜல். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தாங்க நான் காஜலே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா என்னோட கண்ணுக்கு நான் காஜல் யூஸ் பண்ணதே இல்லை, இன்னைக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, எப்படி இருக்கு? நெக்ஸ்ட் மஸ்காரா. நான் கண்ணாடி பார்த்தே போடுறேன், எனக்கு கேமரா பார்த்து போடுறதுக்கு அவ்வளோ வர மாட்டேங்குது. இதையும் லைட்டாக தான் போடுறேன், ரொம்பலாம் போடல. மஸ்காரா போட்டாச்சு. அடுத்து ஐலைனர். ஐலைனர் ஒரு வழியாக போட்டாச்சு. கொஞ்சம் காயட்டும், ஈரமாக இருக்கும். ஒரு ஜஸ்ட் 5 நிமிஷம் விட்டால் போதும், ட்ரை ஆகிடும். கண் ஓரளவுக்கு காஞ்சிச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஐப்ரோவுக்கு கலர் கொடுக்கறதுக்காக ஐப்ரோ பென்சில் பண்ணணும். பட் இன்றைக்கி நான் ஐப்ரோ பென்சில் போடல. ஐ ஷேடோவில் இருக்கிற பேலட்டு பிளாக் கலரை நான் என்னோடய ஐப்ரோவுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். த்ரெட்டிங் பண்ணியும் கிட்டத்தட்ட 6-7 மாதம் ஆச்சு, முடியே இல்லை. எனக்கு ஐப்ரோஸில் முடியே இருக்காது. என் பொண்ணை த்ரெட்டிங் பண்ணியோட சொன்னால் உங்களுக்கு அங்கே எங்கே முடி இருக்குதுன்னு சொல்கிறா. பட் எனக்கு அது தெரியுது, லைட்டாக பாருங்க அங்கங்கே வளர்ந்தது, இங்கே கேப் இருக்கிற மாதிரியே தெரியுது. அதை ஃபில் பண்ணிடலாம். சேம் இதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் போட்டாச்சு. மஸ்காரா ப்ரஷ் இதுலேயே நான் கவனிக்காமல் அப்படியே கையில் போட்டுட்டேன். ஓகே, இருக்கட்டும். அப்புறம் எல்லாம் முடிஞ்சது. இப்போ ஃபைனலாக லிப்ஸ்டிக். நான் யூஸ் பண்ணுற ரெகுலர் லிப்ஸ்டிக் இது பாருங்கள், எவ்வளோ தேஞ்சு போயிருக்கு. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகே, ரொம்ப டார்க்காக இருக்கா? செட் ஆகிடும். பயமாக இருக்கா என்னோட ஃபேஸ் பார்த்து? எனக்கு என்னோட மேக்கப் இது போதும்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கு மேலே வேணும்னா நம்ம சின்ஸ் வந்து நம்ம தனியாக அந்த கண்ணை தனியாக தெரியணுங்கிறதுக்கு நம்ம ப்ளஷ் போடலாம், அப்புறம் கான்டோரிங் போடலாம், ஹைலைட் பண்ணலாம். நான் எனக்கு எதுவும் போடல, சும்மா சிம்பிள் மேக்கப். இது போதும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பொட்டு மட்டும் வச்சுக்கலாம். பொட்டு எங்கே வச்சேன்? இதோ இங்கே இருக்குது.
ஓகே, பொட்டு நார்மல் பொட்டு தான், ரவுண்டு பொட்டு வைக்கிறேன். நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற பொட்டு இதுதான். பொட்டு வச்சாச்சு. ஓகேங்க, இப்போ நான் தலை சீவிட்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு சாரீ கட்டிட்டு வரேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, ஜுவல்ஸ்னால் நான் அப்படி ஒன்றும் பெருசாக போடலைங்க. நார்மலாக நான் யூஸ் பண்ணுற ஒரு தோடு, செயின், அவ்வளோதான். வேறு பெருசாலாம் ஒன்றும் யூஸ் பண்ணல. நல்லா ஒரு கிராண்ட் மேக்கப் போட்டிருந்தா நான் அந்த கிராண்ட் செட்டு போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மேக்கப்புக்கு இந்த செட்டு போதும். சிம்பிள் மேக்கப்ன்றதுனால சிம்பிளாக ஒரு தோடு, சிம்பிளாக ஒரு செயின், அவ்வளோதாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுங்க. நான் நல்லா மேக்கப் பண்ணுவேன். இந்த மேக்கப் பார்த்துட்டு இது என்ன, இது மேக்கப் ஆர்டிஸ்டோட மேக்கப் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நான் வந்து 22 இயர்ஸ் பார்லர் ரன் பண்ணியிருக்கேன். பட் இப்போ தான் பார்லர் எல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 7 மந்த்ஸாக நான் வந்து வீட்லேயே பார்லர் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் காட்டினது கிடையாது. வெளியிலனா ப்ரைடல் மேக்கப்புக்கு போய்க்கிடுவேன். நான் பண்ண ப்ரைடல் மேக்கப்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன், பாருங்கள். உங்களுக்கு எதை பிடிச்சிருந்தா, உங்களுக்கு ஏதாவது மேக்கப் தேவைன்னா நீங்கள் வந்து நான் என்னோடய நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ தயவுசெய்து யாரும் கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மேக்கப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே தான் நினைக்கிறேன். சிம்பிள் மேக்கப், நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் மேக்கப்புங்க. கிராண்ட் மேக்கப் கிடையாது, பார்ட்டி மேக்கப் கிடையாது, அதே மாதிரி ப்ரைடல் மேக்கப் கிடையவே கிடையாது. இது வந்து நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகே, உங்களுக்கு கிராண்ட் மேக்கப் போட்டு காட்டணுன்னாலும் சொல்லுங்கள், இல்லை ப்ரைடல் மேக்கப் போட்டு காட்டணுன்னாலும் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ யாருக்கும் ப்ரைடல் மேக்கப்புக்கு வேணும் பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலும், புக் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோடய நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரிங்களா? 1 இயருக்கு முன்னாடி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணேன். 1 இயருக்கு அப்புறம் இன்றைக்கி தான் தலையை நான் பின்னி இருக்கேன் பாருங்க. ஆனாலும் ரப்பர் போட்டாலும் நிற்காது, கொஞ்சம் நேரத்தில் இது அப்படியே உருவிட்டு வந்துடும்.